தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட நீதிமன்றங்கள்ல காலியாக உள்ள 102 பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். கூகுள்ல போயிட்டு districts.ecourts.gov.in/ஈரோடு அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுல ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு டேப் இருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நானும் இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க யூஸ் பண்ணி வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணாத இந்த நோட்டிபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பாத்தீங்கன்னா 10 பேஜஸ் இருக்கு. இதுல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆபரேட்டர். இதுக்கு பாத்தீங்கன்னா 5 வேகன்சி சொல்லிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா பிசிஏ அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி அல்லது பிஏ அல்லது பிகாம் டிகிரி படிச்சிருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு டிப்ளமா வந்து வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங்ல வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா ஹையர் கிரேட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கான சம்பள விகிதம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே முக்கியமா இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த பதவி பாத்தீங்கன்னா முழுக்க டெம்பரரி தான். எந்த நேரத்துல வந்து இந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எவ்வளவு நாள் இந்த வேலை இருக்கோ அது வரைக்கும் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர். இதுக்கு பாத்தீங்கன்னா 8 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் டீடைல்ஸ், அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து இது அலாட் பண்ணிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆபரேட்டர். இதுக்கு பாத்தீங்கன்னா 13 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும். கூடவே பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கிறதுல வந்து 6 மாசத்துக்கு குறையாத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கான சம்பள விகிதம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து அலாட் பண்ணிருக்காங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழ்ல காத்துட்டு இருக்கு. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட். இதுக்கு பாத்தீங்கன்னா 52 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள் அல்லது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தா அவங்களுக்கு வந்து கூடுதல் ப்ரிஃபரன்ஸ் தரப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா எல்எம்இ எஸ்எம்இ லைசன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா மசால்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 13 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலும் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம் என்னென்ன கேஸ்ட்டுக்கு எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே இதே பேஜ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா வாட்ச்மேன். இதுக்கு பாத்தீங்கன்னா 9 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலும் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பளம் எந்தெந்த கேஸ்ட்டுக்கு அலாட் பண்ணிருக்காங்க எல்லாமே வந்து இதே பேஜ்ல கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா சுகாதார பணியாளர் அதாவது சானிட்டரி ஒர்க்கர். இதுக்கு பாத்தீங்கன்னா 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலும் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா லிஃப்ட் ஆபரேட்டர். இதுக்கு பாத்தீங்கன்னா 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா லிஃப்ட் ஆபரேட் பண்றதுல 2 வருஷத்துக்கு குறையாம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கான வயது வரும்போது கேஸ்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் என்னைக்கு சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா 12/6/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சாதாரண தபால தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்டினரி போஸ்ட்ல தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட ஃபார்மேட் வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. நானும் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ண உங்க அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க குவாலிஃபிகேஷனோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நீங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு நீங்க செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி எந்த அட்ரஸுக்கு அனுப்ப சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிபதி, முதன்மை மாவட்ட நீதிமன்றம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், ஈரோடு 638-011 இந்த அட்ரஸுக்கு வந்து 12/6/2019 அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன முக்கியமா சொல்லியிருக்காங்கன்றத இப்ப பார்க்கலாம்.
உங்க அப்ளிகேஷன்ஸை வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்க அதே ஃபார்மேட்ல தான் நீங்க ரெடி பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒன்னு டவுன்லோட் பண்ணி அதில் ஃபில் பண்ணி அனுப்பலாம், இல்லை இதே ஃபார்மேட்ல நீங்க டிடிபி பண்ணி அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண தபால் மூலம் தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஆர்டினரி போஸ்ட்ல தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. உங்க அப்ளிகேஷன் கவர் மேல வந்து நீங்க எந்த வேலைக்கு அப்ளை பண்றீங்க, நீங்க எந்த கேஸ்ட் எல்லாமே வந்து தெளிவா வந்து எழுதிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்க அப்ளிகேஷனோட ரைட் சைடு கார்னர்ல வந்து உங்க ரீசெண்டா எடுக்கப்பட்ட ஒரு போட்டோகிராஃபை வந்து ஒட்டிட்டு அதுல வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க இணைச்சு அனுப்பணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை தெளிவா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணுங்க. நீங்க அனுப்புற எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பிலையும் பாத்தீங்கன்னா முக்கியமா நீங்க செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிருக்கணும், அதை முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷனோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நீங்க இதை அப்படியே டவுன்லோட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்க டிடிபி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு கார்னர்ல வந்து போட்டோகிராஃப் கொடுத்துருக்க இடத்துல வந்து உங்க போட்டோகிராஃபை ஒட்டிட்டு அது மேல வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும், அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.